ஆதாரங்கள் இல்லாததுனால தான் இத்தன நாளா இந்த சுடர் தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா, இதுக்கு மேல அவளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சுடருக்கு முட்டு குடுக்குறதுக்காக எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவ சுடருன்னு தெரிஞ்சு சில பேர், சுடருன்னு தெரியாம சில பேர், இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த சுடருக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா, அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் நடக்க போகுது. அதாவது அவ சுடர் இல்ல, ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அவ நிரூபிக்கிறதுக்கு எல்லாருமே உடந்தையா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு. அதாவது அவளோட பர்மிஷன் எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த சுடர் உண்மையிலேயே இந்த ரேணுகா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியப்படுத்துனாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே கூட இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியாகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உண்மையிலேயே நம்ம அதாவது மல்லிகையோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஆதாரங்கள் இல்லாம எதையுமே பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல பாபு மல்லி வேணா இந்த விஷயத்த சும்மா விடலாம். நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா என் மல்லிக்காக நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருப்பேன். அதாவது என் தங்கச்சி வாழ்றதுக்காக நான் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள கண்டுபிடிக்கணுமோ, அது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல உண்மையிலேயே இப்போ இந்த கதிரேசன் ஒரு வேலைய செஞ்சிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு முன்கூட்டியே இந்த சுடர பத்தின ரகசியங்கள் தெரிய வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட சொல்லி இந்த மாரி ரூ. 50,00,000 காணாம போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அத பத்தி இந்த கதிரேசன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாரி சொல்லி அந்த போலீஸும் இப்போ கால் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு டைம்ல கதிரேசன் இல்ல இப்போதைக்கு பேச முடியாது. நான் மாப்பிள்ளை இங்க தான் இருக்காரு. அதாவது உங்க ஃப்ரெண்டும் இங்க தான் இருக்காரு. அவருக்கு தான் கல்யாணம். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா, அந்த போலீஸ் சொல்றதுக்காக வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரகு அப்படின்ற ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்லலாம் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்போ இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே இப்படி வீடியோ ஆதாரமா கொண்டு இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்க குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிலாம் ஆதாரங்கள் இல்லாததுனால தான் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லியோட உண்மையான அண்ணன், அதாவது கூட பொறந்த அண்ணன் பாபு இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தி உண்மையிலேயே நல்ல சம்பவம் செஞ்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்போ மனோகருக்கும் நம்ம மல்லிக்கும் சம்பந்தமே இல்ல. அதாவது மனோகர் இந்த விஜய்க்கு மாமா, அதாவது அக்கா புருஷன். அப்படி இருக்கும்போது தன்னோட பொண்ணுக்கு கூட இங்க சப்போர்ட் பண்ணல. இந்த ரஞ்சிதாவுக்கு கூட சப்போர்ட் பண்ணாம உண்மையிலேயே இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அதே சமயத்துல ரஞ்சிதாவும் திருந்த போறா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ரஞ்சிதாவால தான் இங்க அடுத்தடுத்து வீடியோ ஆதாரங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே யாருமே நம்பவே மாட்டாங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரி ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே கூட இங்க இந்த ராஜேஸ்வரியோட பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இந்த ரஞ்சிதா சுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ நம்ம அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகா யாரு? அதாவது இவ உண்மையான ரேணுகா கிடையாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே கூட, இப்படி மாமாவோட வாழ்க்கைய விளையாடிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாரி இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ராஜேஸ்வரிக்கும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி ரஞ்சிதாவுக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றது ஒண்ணு வந்துச்சு இல்லையா? அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல உண்மையிலேயே கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியால தான் அந்த ஒரு விஷயம் மாறுச்சு. ஆனா ராஜேஸ்வரி எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இவங்க ரஞ்சிதா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி ராஜிம்மா ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி ரொம்ப நல்லவ. இங்க ரேணுகாவா வந்திருக்கக்கூடிய சுடர் ரொம்ப கெட்டவப்பா. அவள பத்தி அதாவது நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, விஜய் மாமாவோட சொத்துக்காகவும், அதே மாதிரி அவளோட அடையாளத்த அழிக்கிறதுக்காகவும் தான் இங்க வந்திருக்கா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவள எப்படியாச்சும்
நம்ம மாமா கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும். மாமா அந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டக்கூடாது. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த எவிடன்ஸ வச்சு இது எப்படியாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில இப்போ இந்த ரஞ்சிதா தான் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. உண்மையிலேயே மல்லி சொல்றதும், மல்லியோட அண்ணன் சொல்றது எல்லாமே உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ரஞ்சிதா கடைசி நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து எல்லா உண்மைகளுமே சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ சுடர் தான் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இனிமே இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ரகு கூட இந்த சுடர் பேசிக்கிட்டு இருந்த வீடியோவ வந்து காட்டுறாங்க. ஏன்னா, ஏற்கனவே இந்த ரஞ்சிதாவுக்கு முதல்ல டவுட் வரும்போது, கண்டிப்பா இங்க வந்து சுடர் வருவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி சுடர ஃபாலோ பண்ணிட்டு போயி, இந்த ரகு, அடுத்ததா சுடர் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏது பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த ஒரு ஆதாரம் தான் இப்போ நம்ம ரஞ்சிதா கையில இருந்துச்சு. அதுதான் இப்போ காட்டுறாங்க. ஒரு பக்கம் அந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா விஜய்க்கெல்லாம் பயங்கரமான கோவம். கதிரேசன்லாம் பயங்கரமான ஆத்துல இருக்காரு. இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்லப் போற? அப்போ உண்மையிலேயே நீ எங்க ரேணுகா கிடையாதா? ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய சுடரா? அப்ப எதுக்காக எங்கள ஏமாத்துன? இப்படி எங்கள ஏமாத்தி மோசம் பண்ணிட்டியே! உன்ன கொன்னா தான் எங்களோட ஆத்தலம் தீரும். உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது. அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இவங்க எல்லாருமே பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கா. ஐயையோ! என்ன விட்டுருங்க. அம்மம்மா என்ன விட்டுருங்க. நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா, அவ என்னதான் கதறினாலுமே கூட, இனிமே அவளால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.